டாஸ்மாக் மதுபானத்தை ஆன்லைனில் விற்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. தற்போது நாளைக்கு டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது மதுபானத்தை ஆன்லைனில் விற்க முடியுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கு தமிழக அரசு உடனடியாக அதுபோன்றது ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஆன்லைனில் மதுபானத்தை விற்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடைக்கு நேரடியாக செல்வோருக்கு ஒரு பாட்டில் மட்டுமே விற்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் மதுபானத்தை ஆன்லைனில் விற்பதற்கும் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கொரோனா தொற்று காலத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளை தமிழகத்தில் திறக்கக்கூடாது என்று தமிழக அரசினுடைய முடிவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக மற்றும் பல்வேறு தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் நாளை சென்னையை தவிர்த்து மற்ற இடங்களில் டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதே நேரத்தில் மதுபானத்தை தற்போது ஆன்லைன் முறையில் விற்பதற்கும் அரசுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் ஒருவருக்கு கடைக்கு நேரடியாக செல்வோருக்கு ஒருவருக்கு ஒரு பாட்டில் மட்டுமே விற்க வேண்டும் என்றும் ஒருவருக்கு 3 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே மது பாட்டில் விற்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதன். நீங்க தொடரலாம். பாலா, அதாவது இன்று சென்னை உயர்நீதிமன்றமானது நாளை தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட அந்த வழக்கில் இன்று ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு பிறப்பித்த அந்த அனுமதி வழங்கி திறப்பதற்கு அனுமதி வழங்கி பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் நாளை மதுவை விற்பனை செய்தாலும் அதற்கு பல்வேறு நிபந்தனைகள் தற்போது விதித்துள்ளது. அந்த நிபந்தனை முக்கியமான நிபந்தனை பார்க்கும்போது, அதாவது ஒரு நபர், அதாவது நாளை திறக்கப்படும் கடைகளுக்கு ஒரு ஆளுக்கு 2 பாட்டில் மட்டுமே, அதாவது வாரத்துக்கு 2 பாட்டில் மட்டுமே வழங்க வேண்டும் என்று தற்போது நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஒரு முறை அவருடைய அடையாள அட்டையை காண்பித்து விட்டு ஒரு மது பாட்டில் வாங்கினால் அதன் பிறகு அவர் 3 நாட்கள் கழித்துதான் மீண்டும் 2வது பாட்டிலை வாங்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கூட்ட நெரிசலை தடுப்பதற்கு, அதாவது இந்த சமூக விலகல் பரவிலகை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்வது தொடர்பாக தமிழக அரசு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று தற்போது நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே தொடர்பாக நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு தற்போதைய நிலையில் ஆன்லைன் சேல்ஸ் என்பது தற்போது சாத்தியமில்லை என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தாலும் அதனை ஊக்குவிக்க வேண்டும். இது போன்ற நேரத்தில் இது ஆன்லைனில் பணம் செலுத்தியவர்களுக்கு அதனுடைய அந்த ரசீதை கொண்டு வந்து குறிப்பிட்ட கடையில் கொடுக்கும் போது 2 பாட்டில்கள் வழங்கலாம் என்று தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இருந்த போதும் ஒரு நபருக்கு ஒரு வாரத்திற்கு 2 பாட்டில் மட்டுமே வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனை முறையாக பின்பற்றாத, அதாவது ஒரு நபருக்கு ஒரு நாளுக்கு ஒரு பாட்டில் அல்லாமல் மொத்தமாக விற்பனை செய்யும் கடைகள் கண்டறியப்பட்டால் அந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் அது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலவேல், மதன், இந்த நிபந்தனைகள்ல வேறு ஏதேனும் முக்கிய விஷயங்கள் நீதிமன்றம் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கா? இப்போ தமிழக அரசு ஏற்கனவே ஆன்லைன்ல மது விற்பனை அப்படிங்கறத உடனடியாக அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல இதற்கு அனுமதி அளித்திருப்பது என்பது அரசுக்கு ஒரு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம இந்த உத்தரவை பார்க்கும்போது தமிழக அரசு வைத்த வாதங்களை பார்க்கும்போது ஏற்கனவே ஊரடங்கினால் கடந்த 2 மாதங்களாக அனைத்து துறைகளும் முடங்கி போயுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது தமிழக அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களுக்கு நிதி என்பது ஒரு முக்கியமான ஆதாரமாக உள்ளது. எனவே
இந்த ஒரு விஷயங்களை கருத்தில் கொண்டு, அதாவது மற்ற மாநிலங்களில் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டுதான் தற்போது மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. அதே அடிப்படையில் தான் தற்போது தமிழகத்திலும் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இருந்த போதும் இது போன்று கொரோனா இது போன்று வேகமாக பரவி வரும் நேரத்தில் கூட பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு இது போன்ற சமூக விலைகளை முழுமையாக கடைபிடிக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இது போன்ற கடைகளை திறக்க வேண்டிய ஒரு அவசியம் உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்தது. எப்படி மற்ற கடைகளை திறக்க தமிழக அரசு தற்போது அனுமதி வழங்கியுள்ளதோ அதே போலதான் டாஸ்மாக் கடைகளையும் திறப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளோம் என்று இன்று ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதும் மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அவர் எடுத்து வைத்த வாதங்களை பார்க்கும்போது சமூக விலைகள், அதாவது இது போன்று டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டால் ஏற்கனவே ஆந்திரா, கர்நாடகா போன்ற அந்த மாநில எல்லைகளில் வெளியான காட்சிகள், அதாவது டாஸ்மாக் கடைகள் திறந்த அந்த முதல் நாள் அன்று கூடிய கூட்டங்கள் தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கும்போது மிக அதிக அளவில் கொரோனா தொற்று பரவும் ஒரு அபாயம் ஏற்படும் சூழல் ஏற்படும். அதே போல தமிழகத்திலும் ஏற்படும் என்ற ஒரு நிலையில் தான் மனுதாரர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த ஒரு வாதத்தை கருத்தில் கொண்டே இது போன்று நேரடியாக சென்று மதுபானம் வாங்காமல் இது போல ஆன்லைன் மூலமாக வாங்கும் போது இந்த சமூக விலைகளை பின்பற்றுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டே நீதிமன்றமானது இது போன்று ஆன்லைன் சேல்ஸை ஊக்குவிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. வளவேல். சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசுக்கு வழங்கியிருக்கிறது. நாளை தமிழகம் முழுவதும் சென்னையை தவிர்த்து டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ஆன்லைன் மூலமாக டாஸ்மாக் மதுவை விற்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கடைக்கு செல்வோருக்கு ஒருவருக்கு ஒரு பாட்டில் மட்டுமே விற்கப்பட வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.